ஸ்ரீ திருவானைக்கா திருத்தல மாஹாத்மியம் ஐந்தாம் பகுதி சிற்பக்கலைகள். சிற்ப நுணுக்கங்கள். அகிலாண்ட நாயகியின் திருவுருவிற்கு அடுத்தபடியாக மிகச் சிறப்புற அமைந்துள்ள இரண்டாம் திருச்சுற்று தென்மேற்கு மூலையில் இருக்கும் வல்லப கணபதியின் படிமமாகும். உற்சவ மூர்த்திகள் இருக்கும் மண்டபத்தின் கொடுங்கைகள் மரத்தால் செய்யப்பட்டது போல தோன்றுமாறு ஆவுடையார் கோயில் பாணியில் அமைந்துள்ளது சிறப்பாகும். மூன்றாம் திருச்சுற்றில் கீழ்ப்புறம் உள்ள 4 கால் மண்டபத்தில் நடமாடும் மங்கையர் குறி சொல்லும் குறத்தி போன்ற அழகான சிற்பங்களை தாங்கி உள்ளதை காணலாம். உற்சவ நடராஜர் சந்நிதிக்கு கீழ்ப்புறம் உள்ள பழமையான தட்சிணாமூர்த்தி உருவம் அழகானது. மேலும் 1000 கால் மண்டபமும் சுந்தர பாண்டியன் கோபுரமும் வனப்புமிக்க படிவங்கள் பல நிறைந்தவை. அகிலாண்ட நாயகி ஆலயத்தின் கீழ்ப்புறம் ஆலயத்திற்கு வேண்டிய நெல்லை சேமித்து வைக்க பல நூற்றாண்டுகளுக்கு முன் அமைந்துள்ள நெற்களஞ்சியம் அறிவியல் ரீதியில் சேமிக்கும் தானியம் கெட்டு போகாதபடி நம் முன்னோர்கள் பாதுகாத்து வந்த பாங்கை இன்று உணர்த்தி கொண்டுள்ளது. மேலும் தற்கால கருங்கல் சிற்ப திறமையை காண்பதற்கென்றே சுவாமி சன்னதியில் 3ஆம் பிரகாரத்தில் உள்ள 4 பெரிய தூண்களும் அவற்றிலுள்ள சிற்பங்களும் உச்சியில் தொங்கும் கற்சங்கிலிகளும் அழகு செய்கின்றன. 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.